ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ஆவினி ரோஹிணி நட்சத்திரத்தில் அவதரித்த நாயகர்கள் இருவர் யார் தெரியுமா? ஒன்று கண்ணன் எம்பெருமான், மற்றொன்று பெரியவாச்சான் பிள்ளை. இவர்கள் இருவரையும் பற்றி சிறிது தெரிந்து கொள்வோம். அவர்களின் சரித்திரத்தை உணர்ந்தால் இருவரும் ஒருவரே என்பது புலப்படும். இதற்காக ஆதாரங்களை நோக்குவோம். அதனை நோக்க சிறிது திருமங்கையாழ்வாரின் சரித்திரத்தையும் நம்பிள்ளையின் சரித்திரத்தையும் நோக்க வேண்டும். அனைவரும் அறிந்தது, திருமங்கையாழ்வார் கைங்கரியத்திற்காக கள்வர் தொழில் புரிந்து கொண்டிருந்தார். எம்பெருமான் திருமங்கையாழ்வாரை திருத்தி பணிக்கொள்ள தானும் பிராட்டியும் மணமகன் மணமகளாக அலங்கரித்து கொண்டு வருகிறார்கள். திருமங்கையாழ்வார் எம்பெருமானிடத்தில் உள்ள ஆபரணங்களை கொள்ளையடிக்க நினைக்கிறார். அவ்விடத்தில் வாழ்முனையில் எம்பெருமானால் திருமந்திரம் திருமங்கையாழ்வாருக்கு கேட்கும் பேரு கிட்டுகிறது. மந்திரம் ஆச்சாரியன் மூலமாக ஆச்சாரியனை பணிந்து அவரின் அன்பிற்கு பாத்திரமாகி தெரிந்து கொள்ள முடியும். ஆனால் இங்கோ வாழ்முனையில் மந்திரோபதேசம் நடக்கிறது. உபதேசத்திற்கு பின் அதன் பெருமையை திருமங்கையாழ்வார் வாடினேன் வாடி வருந்தினேன் மனத்தால் பெருந்துயர் இடும்பையில் பிறந்து கூடினேன் கூடி இளையவர் தம்மோடு அவர் தரும் கலவியே கருதி ஓடினேன் ஓடி உய்வதோர் பொருளால் உணர்வென்னும் பெரும்பதம் தெரிந்து நாடினேன் நாடி நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று தெரிவிக்கிறார். அதன் பின் திவ்ய தேசங்களை மங்களாசாசனம் செய்ய தொடங்குகிறார். திருக்கண்ணமங்கை திவ்ய தேசனை மங்களாசாசனம் செய்யும் போது கண்ணபிரானை பார்த்து கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேன் வண்ண உன் தமிழ் ஒன்பதோடு ஒன்றிவை வெண்சங்கம் ஒன்னேற்றிய கண்ணா நின்தனக்கும் குறிப்பாகில் கற்கலாம் கவியின் பொருள்தானே. அதாவது கண்ணன் எம்பெருமான் ஆழ்வாரின் அமுதினை பருக அந்த பாசுரங்களை கற்க விரும்புவதாகவும் அதற்கு திருமங்கை ஆழ்வார் உமக்கு வயதாகிவிட்டது, அதனால் கவியினை கற்பது மிக கடினம், அதன் பொருளை தெரிந்து கொள்ளலாம் என கூறுகிறார். பின்னொரு காலத்தில் திருமங்கை ஆழ்வார் நம்பிள்ளையாகவும் திருக்கண்ணமங்கை எம்பெருமான் பெரியவாச்சான் பிள்ளையாகவும் அவதரிக்கிறார்கள். கவியினை கற்கும் ஆசையினால் அவதரித்த எம்பெருமான் நம்பிள்ளையாக அவதரித்த திருமங்கை ஆழ்வாரிடம் சத்விஷயங்களை கற்றார் என்பது நமக்கு புலனாகுகிறது. கண்ணபிரானுக்கும் பெரியவாச்சான் பிள்ளைக்கும் உள்ள பல சாமியங்களில் ஒரு சில சாமியங்கள். எம்பெருமான் ராமாவதாரத்தில் சீதா பிராட்டி அசோகவனத்தில் ராவணனால் சிறையில் இருந்தபோது ராமதூதனாக ஆஞ்சநேயர் சென்று ராமனின் செய்தியினை தெரிவித்து பின் சீதா பிராட்டியை பற்றி ராமனிடம் கூறி ராவணாதிகளை வதம் செய்து எம்பெருமானும் பிராட்டியும் சேர்வதற்கு ஆதாரமாக இருந்ததால் அவர் ஆச்சாரியனாக போற்றப்படுகிறார். அந்த ஆச்சாரிய பதவி ராமனுக்கும் ராமாவதாரத்தில் கிட்டாதது. அந்த ஆச்சாரிய பதவியில் ஆசையுற்றதினால் கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமான் தூது சென்றான். தூது சென்றும் பயனில்லை. பின் உபதேசம் மூலம் அதனை அடைய விரும்பியதால் பகவத்கீதையினை கொடுத்து ஆச்சாரியன் கீதாச்சாரியன் என்று பெயர் பெற்றான். பகவத்கீதையின் சாரம் ரகசியத்ரயமே. பெரியவாச்சான் பிள்ளையும் இரகசிய கிரந்தங்கள் சிலவற்றை ஏற்றியுள்ளதை நோக்கும்போது சாமியம் தெரிகிறது. ஆச்சாரிய பிரதிபக்தியிலும் கண்ணன் எம்பெருமானும் பெரியவாச்சான் பிள்ளையும் சாமியம் காண முடிகிறது. கண்ணன் எம்பெருமான் சாந்திபனி முனிவரிடம் கலைகளை கற்றான். குரு தட்சிணை ஆச்சாரியன் விருப்பப்படுவதை கொடுக்க வேண்டும். அதற்காக கேட்டபோது முனிவர் ஒரு சமயம் இறந்து போன தனது மகனை கேட்க அவ்வாறே பிரபாச தீர்த்தத்திலிருந்து மீடு வர செய்தான். இது அவனுடைய ஆச்சாரிய பக்தியினை காட்டுகிறது. பெரியவாச்சான் பிள்ளையும் தனது ஆச்சாரிய பக்தியில் நம்பிள்ளையின் போதுபோக்கி என்று குறிப்பிடும்போது ஆழ்வாரின் ஈரச் சொல்லே எனக்கு கோடிட்டு காட்டி கண்ணன் எம்பெருமானுடன் சாமியம் பெறுகிறான். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.